ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி வேணுமா, இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல செம்ம டேஸ்ட்டான இந்த கிரேவியை நம்ம சப்பாத்தி, நான், பரோட்டா கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு க்ளீன் பண்ண சிக்கனோட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். மேரினேட் பண்ணும்போது மசாலாவோட ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி சிக்கன் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இதை 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். இதுக்கு சிம்பிளாக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 6 காஞ்ச மிளகாய், 7-8 முந்திரி பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்சர் ஜாரில் மாற்றி அது கூட 4 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டர் இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் ரிச்சாக இருக்கும். பட்டை, கிராம்பு, கல்பாசி சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 5 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக மேரினேட் பண்ண சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி கூடயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதிலேயே ஓரளவு சிக்கன் வெந்துடும். அடுத்ததாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சிக்கன் வேகிற வரையும் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஏற்கனவே பாதிக்கு மேலே சிக்கன் வெந்திருந்ததுனால 10 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சின்னு. ஃப்ளேவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கடைசியாக கசூர் மேத்தி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நல்லா ஒரு முறை கலந்து விட்டு உங்களுக்கு விருப்பமான சப்பாத்தி, நான், பரோட்டா கூட சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டான இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. தேங்க்யூ.